வாங்க இன்றைக்கி நம்ம நெய் மீனில் மீன் குழம்பு செய்யலான்ட்டு இருக்கிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறோம், ஏது செய்கிறது பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்கிறோம். எங்கள் அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டைலில் செய்வாங்க. அதே மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அம்மானால முடியாதுன்னு தான் நாங்கள் செய்கிறோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெய் மீன் குழம்பு வாங்க செய்யலாம். ஓகே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு வடை சட்டி வச்சு நம்ம வடை சட்டிக்கு சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 100 150 கூட விட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா விட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு எண்ணெய் நிறையா விட்டால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்து நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருளை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து லைட்டான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா போட்டுங்க. அப்போ நல்லா மணமாக இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் வெந்தயம் நான் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டாச்சு. பாருங்கள் தீ மீடியம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த வெந்தயம் வந்து அப்படியே சூடாகிற அந்த மணம் வந்து அப்படி வரும்போது நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே சூடாகும்போது மற்ற பொருளெலாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தீயை வந்து மீடியம் வச்சு நீங்கள் வெந்தயம் போட்டால் தான் அந்த வெந்தயம் வந்து கருகாமல் நல்லா வணங்கும். நீங்கள் வந்து ஸ்பீடாக வச்சிங்கன்னா வெந்தயம் மட்டும் கருகிரும், மணம் வராது. ஓகே பார்த்தீங்கன்னா வெந்தயம் மணம் வருது. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கிறோம் பாருங்கள். ரொம்ப நைஸில் கொஞ்சம் தகையாக, ரொம்ப நைஸ் வேண்டாம், ஓரளவு மீடியமாக அரைச்சி வச்சுருக்கிற ஒரு 1/4 கிலோ அதை போட்டுக்கலாம். கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா இப்போ கலக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா ஒரு கரகரன்னு அரைச்சா போதும். பாருங்கள் நல்லா வணங்கணும். அந்த வெங்காயம் வணங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கூடவே நம்ம கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்கிற மாதிரி நான் டக்குன்னு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம். பார்த்துக்குங்க. நிறையா பேர்த்துக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப தெரியுது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்கு தெரியுதில்லை. நிறையா பேர் எப்படா செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு மீன் குழம்பு செய்கிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து வேறு மாதிரி புளி குழம்பு கூட பண்ணிடுறாங்க. நிறையா பேர்த்துக்கு மீன் குழம்பு செய்ய தெரியுதில்லை. அவங்களுக்குலாம் இந்த ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அப்புறம் விடமாட்டீங்க. வாரம் உங்கள் வீட்டில் மீன் குழம்பாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவே இந்த வெந்தயம் போட்டதுக்கு அப்படியே வாசம் அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 4 தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் செய்ய மணக்குது வெந்தயம். அந்த பார்த்தீங்கன்னா செய்யவே மணக்குது. அந்த வெந்தயம் அந்த தாளிப்பு பண்ண பார்த்தீங்கன்னா செய்யவே நல்லா மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயம் அந்த வெந்தயம்லாம் போட்டு வணக்கும்போது அல்டிமேட்டாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளியில் வணங்குறக்கா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கரெக்டான உப்பு வந்து நம்ம இடையில போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வணங்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு ஒரு 2 செகண்ட் இல்லை 3 செகண்ட் வணங்கணும். ஓகே இது வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கூடவே நம்ம சாம்பார் தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூளில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வணங்கும் போது நம்ம பச்சை வாசமாக போகும். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஓகே 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம், காரமாயிரும். 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அந்த கலருக்காக தான் நம்ம மிளகாத்தூள் போடுறோம். சில பச்சை மிளகா போடுவாங்க, பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சா பாருங்கள், மனம் பாருங்கள், அப்படியே பட்டை கலப்புது மல்லித்தூள். ஆஹா, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா வீட்டில் அரைச்சனால 2 ஸ்பூன் போட்டுங்க, தப்பே இல்லை. மனம் தூக்கம் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதில் என்ன டேஸ்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஏன்னா அதில் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு அரைச்சனால அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுருக்குங்க. இப்போ நல்லா இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போகிற நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியுமே கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அப்படியே புளி தண்ணியெலாம் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்கும் போது நல்லா பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரு 1.5 லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம். இங்கே பாருங்க, அதை வந்து நல்லா புளிஞ்சு அந்த கொட்டையெல்லாம் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா புளிஞ்சு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு வணக்கிக்கங்க. நல்லா மறுபடியும் புளி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி பாருங்கள், மறுபடியும் நல்லா கரைச்சி ஒரு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 1.5 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறோம். நாங்கள் புளி வந்து அதிகமாக விரும்ப மாட்டோம், புளி வந்து அதிகம் போட மாட்டோம். நீங்கள் வந்து வேணும்னா உங்களுக்கு ஒரு 2 லெமன் சைஸ் அளவு, இல்லைன்னா 2.5 லெமன் சைஸ் அளவு உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, வந்து பாருங்கள், நல்லா புளி தண்ணியெலாம் ஊற்றினோன்னா எப்படி ஆயிடுச்சு வரும் குழம்பு. பார்க்குறக்கே ஜம்முன்னு இருக்குதா. நல்லா இது வந்து கொதிக்கணும். தீயை மீடியம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா அப்படியே சுண்டி வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுறலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்குங்க. குழம்பு உங்களுக்கு எப்படி இது வேணும், தண்ணி மாதிரி வேணுமா தண்ணி மாதிரி, இல்லை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக அப்படி பண்ணிக்கங்க. நாங்கள் மேக்ஸிமம் மீடியமாக பண்ணுவோம், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் மீடியமாக. பாருங்கள், இந்த அளவு நாங்கள் ஊற்றி இப்போ கொதிக்க விட்றணும். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசமெல்லாம் அந்த சாம்பார் தூள், அப்புறம் அந்த மல்லித்தூள், அப்புறம் அந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி இதெல்லாம் வந்து பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். கடைசியாக தேங்காய் சேர்த்திட்டு நம்ம மீனை போட்டு கொதிக்க விட்டோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. தட்டை போட்டு மூடி வச்சு தீயை வந்து மீடியமாக வச்சுங்க, ரொம்ப வைக்க வேண்டாம். தீ வந்து மீடியமாக வச்சு கொதிக்க விட்ருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தேங்காயும் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. பாருங்கள், அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மீன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறோம். பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கெட்டியாக அரைச்சிக்குங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயில் என்னென்ன அரைச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தேங்காயில் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், தேங்காய், அப்புறம் சீரகம் கொஞ்சம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள். அப்போ தான் சீரகம் போட்டு அரைச்சாது நல்லா மணமாக இருக்கும். ஓகே, நம்ம சின்ன வெங்காயம் வந்து தனியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறோம், அது வந்து தாளிப்புக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயில் எதுக்கு அரைச்சி வச்சுக்கிறோன்னா நம்ம மசாலுக்காக. ஓகே, பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் எடுத்துக்கங்க. அது வந்து தாளிப்புக்கு ஒரு 200 கிராம். நல்லா இந்த தகதான்னு பார்த்திங்கன்னா நல்லா தரன்னு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் நம்ம தேங்காயில் போட்டு அரைச்சிக்குங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. பாருங்கள் குழம்பு பாருங்கள், ஆஹா செமையாக இருக்க போகுது இன்றைக்கி. இதெல்லாம் நான் வீடியோக்காக சொல்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் குழம்பு செய்கிறது. இது வந்து எங்கள் ஒய்ஃப் செய்கிறாங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி என்னங்கிறது சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏடா எங்கள் ஒய்ஃப் வந்து மூஞ்சியில் காட்ட மாட்டேன்னு நினைக்காதீங்க. அவங்க கொஞ்சம் சமையலில் இருக்கிறனால கொஞ்சம் நீட்டாக இருக்கிற, அவங்க வந்து சமைக்கிறனால அவங்க கொஞ்சம் வேலையில் இருக்கிறனால அவங்க காட்ட மாட்டுறாங்க மூஞ்சியை. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பாருங்கள் கொதிக்க வச்சுட்ருக்குறோம்.
நல்லா கொதிக்கிட்டோம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மீனை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சைடில் என்ன பார்த்துட்டிங்கன்னா டேங்கிற மாதிரி ஒரு ரசம். என்ன ரசம்? தக்காளி ரசம். என்ன ரசம் செய்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. மாஸ்டர் என்ன ரசம் செய்கிறீங்க மாஸ்டர்? தக்காளி ரசம். ஆ, அப்புறம் மீன் குழம்பு. ஆஹா, தக்காளி ரசம் மீன் குழம்பு. மீன் குழம்பு கொதிக்குது. தக்காளி ரசத்துக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், சாப்பாடு வச்சு தக்காளி ரசம் ரெசிபியில் ஒரு நாள் சொல்லுவீங்களா மக்களுக்கு? கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு நாள் தக்காளி ரசம் ரெசிபி வரும் பாருங்கள். தக்காளி ரசம் ஆகிட்டு இருக்குது, அப்படியே மீன் குழம்பு கொதிக்குது. தண்ணி வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம் தக்காளி ரசத்தில். ஓகே, தண்ணி ஊற்றுறீங்களா? தண்ணி ஊற்றுறோம். வேணும்னா தக்காளி ரசத்துக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். இப்போ வந்து செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டாச்சு. காட்டுறேன் பாருங்கள், மீன்லாம் போட்டு நல்லா பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். மீன் போடுறது உங்களுக்கு காட்ட முடியல, செல்லில் சார்ஜ் இல்லை, அதனால் இங்கே பாருங்கள். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் மீனை போட்டுங்க. இங்கே பாருங்க, நான் மீனெல்லாம் போட்டுட்டேன். இதே மாதிரி நீங்களும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா வேக வைங்க. பார்த்தீங்கன்னா தீயை வந்து மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் மீன் வேகும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து தனி ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால் தீயை மீடியம் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா போதும், மீன் வெந்துடும். ஓகே பாருங்கள், நல்லா மீனில் வெந்து குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குழம்புலாம் அல்டிமேட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெய் மீன் குழம்பு அட்டகாசம். எண்ணெய் மேக்ஸிமம் அளவாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா எண்ணெய் வந்து இதுலேயே எண்ணெய் வரும். நெய் மீன்னால எண்ணெய் நெய் மீனுங்கிறனால எண்ணெய் இதிலே வரும், மீன்லேயே வரும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் ஊற்றுங்க போதும். பாருங்க, ஓகே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ மீன் குழம்பு சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, பாப்பா சாப்பிட்ருக்கு. எப்படி இருக்கு பாப்பா? சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னங்கிறது சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு மீன் மண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு தகன்னு நல்லா விளைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம். அடிச்சுக்கவே முடியாது கண்டிப்பாக. அல்டிமேட் எப்படி தான் இருக்குது. எங்கள் அம்மாவோட சூப்பராக பண்ணியாச்சு. ஒய்ஃபு அருமையாக பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. நெய் மீன் போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ஆகிடுச்சு. ஆஹா, குழம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து தானே நான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. டேஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன். அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைரியமாக செஞ்சு சாப்பிடுங்க, நான் கேரண்டி.